திருச்சிற்றம்பலம். ஔவையார் ஆத்திசூடி அவ்வியம் பேசேல். காலை பொழுது. ஒரு அழகான கிராமம். தூரத்தில் பசுமையான மலைகள், பரந்த வயல் வரப்பில் தென்னை, வாழை, பனை, மா, பழா மரங்கள் காய்த்து தொங்குகின்றன. அதில் சிலர் வேலை செய்து கொண்டிருக்கின்றனர். கிராமத்தில் நடுவில் அழகிய குளம். அதில் குழந்தைகள் விளையாடுகிறார்கள். பெண்கள் நீர் அள்ளுகிறார்கள். பசுக்கள், ஆடுகள், பறவைகள் குளிக்கின்றன, நீர் அருந்துகின்றன. ஒரு பகுதியில் ஆண்களும் குளிக்கிறார்கள். சிலர் கரையில் அமர்ந்துள்ளனர். குளத்தை சுற்றி வீடுகள் உள்ளன. சில மரங்களும் உள்ளன. இந்த கிராமத்தில் ஒரு பெரிய ஆழமரம். அந்த மரத்தின் நிழலில் அகிலன், முகிலன் என்ற இரு நண்பர்கள் அமர்ந்து ஓவியம் வரைகிறார்கள். அகிலன் வயல்வெளியை அழகாக வரைகிறான். முகிலன் இருவர் குளத்தில் வலை வீசி மீன் பிடிப்பதை சிறப்பாக வரைகிறான். சிறுவர்கள் அங்கு விளையாடுகிறார்கள். ஒரு நாள் பள்ளியில் ஓவியப் போட்டி நடைபெற்றது. பள்ளி மண்டபத்தில் மேசைகள் வரிசையாக போடப்பட்டு மாணவர்கள் அமர்ந்து ஓவியம் வரைகின்றனர். முன்னால் ஒரு பெரிய கரும்பலகையில் கரு, இயற்கை என்று பெரிதாக எழுதப்பட்டுள்ளது. அகிலன், சிறந்த வயல்வெளி, சுற்றி மலைகள், மாடுகள் மேய்கின்றன, பறவைகள் கூட்டமாக பறக்கின்றன, மலை சாரல் என்ற காட்சியை வரைகிறான். முகிலன், ஒரு பெரிய குளம், அதில் சிலர் வலை வீசி மீன் பிடிக்கிறார்கள். குளத்தை சுற்றி மரங்கள், மரத்தில் பறவைகள், பறவை கூடு, பசுக்கள் மேய்கின்றன, நாய்கள் விளையாடுகின்றன, ஆடும் அதன் குட்டிகளும் துள்ளி குதிக்கின்றன என்ற காட்சியை வரைகிறான். போட்டியின் முடிவில் அகிலன் வரைந்த சிறந்த ஓவியத்திற்கு முதல் பரிசு கிடைத்தது. தலைமை ஆசிரியர் ஒரு பெரிய கோப்பையும் ஒரு பணமுடிச்சும் பரிசாக கொடுத்தார். எல்லா ஆசிரியர்களும் மாணவர்களும் கைகளை தட்டி அவனை பாராட்டி மகிழ்ந்தார்கள். ஆனால் முகிலன் முகத்தில் வருத்தமும் கோபமும் தெரிந்தது. அவன் கோபமாக பள்ளியிலிருந்து வீட்டிற்கு நடந்து வந்தான். வரும் வழியில் அவன் குச்சியை எடுத்து செடிகளை அடித்தான். அது மட்டுமல்லாமல் முகிலன் மற்ற நண்பர்களிடம் சென்று, அகிலன் சொந்தமாக வரையவில்லை, யாரிடமோ பார்த்து வரைந்து விட்டான் என அகிலனை பற்றி தவறாக பேசினான். அதனை மறுத்த தோழியை அடிக்கவும் செய்தான். முகிலனால் பொறாமையால் வந்த கோபத்தை அடக்க முடியவில்லை. முகிலன் பொறாமையில் பேசுவதை அவனது தாத்தா கவனித்தார். முகிலனின் முகத்தில் இருந்த மகிழ்ச்சி மறைந்து கோபம் குடிகொண்டிருப்பதை அவர் உணர்ந்தார். முகிலன் வீட்டில் வரவேற்பறையில் பெரிய ஊஞ்சலில் வருத்தமாக அமர்ந்திருந்தான். தாத்தா 2 மெழுகுவர்த்திகளை எடுத்து வந்தார். முகிலனிடம் காட்டினார். ஒரு மெழுகுவர்த்தி எரிகிறது, மற்றொன்று எரியாமல் இருக்கிறது. முகிலன், இந்த 2 மெழுகுவர்த்திகளை பார். ஒன்று எரிந்து வெளிச்சம் தருகிறது, மற்றொன்று எரியவில்லை. எரியாத இது எரிகின்ற மெழுகுவர்த்தியை பார்த்து பொறாமைப்பட்டால் அதுவும் இருட்டில்தான் இருக்க வேண்டியிருக்கும். ஆனால் அந்த நெருப்பை இதுவும் வாங்கிக் கொண்டால் 2மே நன்றாக எரியும் இல்லையா? தாத்தா தொடர்ந்து பேசினார். அகிலன் வெற்றி பெற்றால் அவனிடம் இருக்கும் நல்லவற்றை கற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர அவனை பற்றி தாழ்வாக பேசுவது உன் மனதை கோணலாக்கிவிடும். இதையேதான் ஔவையார் அவ்வியம் பேசேல் என்று கூறினார் என்றார். தாத்தா சொன்னதன் பொருள் முகிலனுக்கு புரிந்தது. தான் செய்த தவற்றை உணர்ந்தான். பொறாமை கொள்வது தன்னைத்தான் பாதிக்கும் என்பதை உணர்ந்து கொண்டான். அவன் முகம் அமைதியாக மாறியது. அவன் ஊஞ்சலிலிருந்து இறங்கி தாத்தாவை கட்டி அணைத்துக் கொண்டான். தாத்தா அவன் தலையை வருடினார். மறுநாள் பள்ளி வகுப்பறையில் முகிலன் சென்று அகிலனை கட்டிப்பிடித்து மன்னிப்பு கேட்டான். உன் ஓவியம் உண்மையில் அருமை அகிலா என்று மனதார பாராட்டினான். அகிலனும் அவனை கட்டிப்பிடித்து மகிழ்ந்தான். கரும்பலகையில் அவ்வியம் பேசேல் என்று ஔவையாரின் வாக்கும் அதன் பொருளும் எழுதப்பட்டிருந்தது. வகுப்பறை சுவரில் மாட்டியிருந்த நடராஜர், திருவள்ளுவர், ஔவையார். அகிலனையும் முகிலனையும் வாழ்த்துவது போல தோன்றியது. அன்று முதல் முகிலன் பொறாமைப்படுவதை விட்டுவிட்டு மற்றவர்களின் வெற்றியில் மகிழ்ச்சி காணத் தொடங்கினான். அவ்வியம் பேசேல், அதன் பொருள், பொறாமை கொண்டு ஒருவரை பற்றி தீய சொற்களை சொல்லாதே. நீதி,
மற்றவர்கள் வளரும்போது நாமும் கைத்தட்டி மகிழ்ந்தால் நம் மனமும் மகிழ்ச்சியாக இருக்கும். நாமும் உயர்வோம். ஔவையார் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.